வணக்கம். இன்னைக்கு 2 தகவல் படிடாம. கடந்த 6ஆம் தேதி எங்களால கேலண்டர் வீடியோ போட முடியாதால இன்னைக்கு நேத்து அதனால இன்னைக்கு போடுறோம். நேத்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருந்துச்சு, அந்த மனசு வந்து எப்பவுமே ஒரு நிலையா ஒரே விஷயத்துல பயணிக்குது அப்படின்னா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். அதான் மார்க்கம் உண்டு, வழி உண்டு. உங்களோட மனத்தை வந்து உங்களோட மனசு தான் வந்து உங்க வாழ்க்கையோட வழியை தீர்மானிக்கும். அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து போலாம். அடுத்து இன்னைக்கான நாள் 7ஆம் தேதி. கண்களால் கற்றுக்கொள்வதை விட காதுகளால் கற்பதே அதிகம். என்ன சொல்ல வராங்க இதுல? நீ ஒரு விஷயத்த பார்த்து கத்துக்கிறத விட அதை வந்து கேட்டு கத்துக்கிறதுல தான் அதிகம். இப்போ நம்ம நிறைய விஷயம் வந்து அவன் அவளை வச்சிருக்கான், இவன் இவனை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுற விஷயம்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனா காது வழியா கேட்டிருப்போம். இப்போ பேய் கதை கேட்போம், அது எல்லாமே நம்ம காது மூலியமா தான் கேட்டு அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணி அதை நம்ம நடந்த மாதிரியே வந்து காமிச்சிப்போம். அதனால வந்து கண்ணில் கேட்கறத விட காதால கற்கிறது தான் அதிகம். ஓகே, இப்படியும் சொல்லலாம். எனக்கு என்ன தோணுச்சு, உனக்கு ஒன்று தோணுச்சு? சொல்லிடுறேன். எனக்கு ஒன்று தோணுச்சு. எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, காதுகளால் கேட்பது பொய், கண்களால் பார்ப்பதே மெய் அப்படின்ட்டு ஒரு சொல்லுவாங்கல்ல. அதனால இந்த உலகத்துல வந்து கண்ணால பாக்குறது தான் நல்லது, காதால கேட்கறது அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓ அப்படியா? எனக்கு என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏற்கனவே வந்து சில பேர் பண்ணியிருப்பாங்க, அவங்க சொல்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அந்த படிப்பனை இல்லாம இருக்கும். நீ வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துப்ப அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியுது. எங்க 3 பேத்துக்குமே 3 விதமான புரிதல்கள் இதுல இருக்கு. இந்த டெம்ப்ளேட் பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒரு குரங்கு கண்ணை முடிக்கணும், காதை முடிக்கணும், வாயை முடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம்ல அப்படி. சரி சாரி. ஆக்சுவலா நான் வந்து காதை மூடிக்கிட்டேன். ஏன்னா வந்து காதுல தான் கற்கிறது அதிகம்ன்றதுனால பாட்காஸ்ட் கேட்டு நான் நாலேஜ் வளர்த்துக்கலாம்னு இருக்கேன். ஸோ நீங்களும் பாட்காஸ்ட் கேளுங்க. ஆமா, நான் கண்ணை மூடிக்கிட்டேன், அவன் வாயை மூடிக்கிட்டான். ஏன்னா வந்து பாக்குறத விட கேட்கறது தான் இந்த உலகத்துல சால சிறந்ததுன்னு நினைக்கிற ஆளுனா பிரபு சாலமன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. இவர் வாயை மூடுவாரா? நான் வாயை மூட மாட்டேன். ஆமா, அண்ணன் வந்து ஒரு கேலண்டர் வீடியோ எடுக்கணும்னு சொன்னோடனே ராயப்பேட்டை சைடு ஆட்டோ ஓட்டின்னு போயிட்டு இருக்கேன். ஸ்ட்ரெயிட்டா வந்து ராபிடோல பர்மிஷன் போட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம ஆபீஸ்க்கு வந்து கேலண்டர் வீடியோ எடுத்து கொடுத்துருக்காரு. அவரோட உழைப்போட வண்ணம் பாருங்க. அவர் யூனிஃபார்ம்லயே எங்க கூட வந்திருக்காரு. அண்ணா தாய்மாரே, ஆபத்தில் விட மாட்டேன். ஸ்கூல் சவாரி கூட்டினு வரணும் வர சின்ன பசங்க எல்லாம். அம்மா ஃபன்னு தான். அவர் உண்மையான ஆட்டக்காரர் கிடையாது, அவர் வந்து ஃபண்டமெண்டல்ஸோட கிரியேட்டிவ் ஹெட். ஆமா, வணக்கம். அப்பப்ப டைரக்ஷனும் பண்ணுவேன். இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம், நாளை சந்திப்போம்.